மோடி பிரதமராகாம இருந்திருந்தா, அவரு இன்னமும் டீ தான் வித்துட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு காங்கிரஸோட தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செஞ்சிருக்காரு. மகாராஷ்டிரா மாநிலத்தில சட்டசபைக்கான தேர்தல் இப்போ நடைபெற இருக்கு. வர 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. இதுக்கான தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. நாக்பூர்ல நடந்த காங்கிரஸோட பொதுக்கூட்டத்தில பேசின அந்த கட்சியோட தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பாஜக மீது சரமாரியான குற்றச்சாட்டுகள முன் வச்சிருந்தாரு. எதிரி கட்சிகள், இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள், இப்படி ஆ பாஜக அல்லாத பாஜகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகளோட தலைவர்கள் எல்லாத்தையுமே தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு மத்திய அமைப்புகளான சிபிஐ, இடி இப்படி மத்திய விசாரணை அமைப்புகள பயன்படுத்தி மிரட்டி தான் அவங்க சைடு இழுக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு. ஆ குஜராத்ல கடந்த 24 ஆண்டுகளாக ஒரு நபர் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கிறதாவும், அங்க பாஜக இத்தன வருஷமா ஆட்சி செஞ்சுமே, ஆனா இதுவரை அங்க வறுமைய ஒழிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு. காங்கிரஸோட ஆட்சியில தான் இந்தியா முழுக்க ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டதா சொல்லியிருக்க மல்லிகார்ஜுன கார்கே, அதனால தான் பிரதமர் மோடியால இப்ப பிரதமரா ஆக முடிஞ்சதாவும், நீடிக்க முடிஞ்சதாவும் அவரு சொல்லியிருக்காரு. ஒருவேள ஜனநாயகம் பாதுகாக்கப்படாம இருந்திருந்தா, மோடியால பிரதமராவே ஆயிருக்க முடியாது. இன்னமும் அவரு டீ தான் வித்துட்டு இருந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த வச்சிருக்காரு. ஆ பிரதமர் மோடி ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக மட்டும் தான் இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு. அதாவது பெருநிறுவனங்களுக்காக, ஒரு சில முதலாளிகளுக்காக 16,00,000 கோடிய அவரு தள்ளுபடி செஞ்சிருக்கிறதாவும், ஆனா விவசாயிகளையும், ஏழை மக்களையும் அவர் கண்டுக்கவே இல்ல. அவங்களுக்காக எந்தவித கடனையும் தள்ளுபடி செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. இப்படி பாஜக மீது அடுக்கடுக்கான விமர்சனங்களை ஆ காங்கிரஸோட தேசிய பொதுச் செயலாளர் மல்லிகார்ஜுன கார்கே முன் வச்சிட்டு இருக்காரு. பார்க்கலாம் இந்த தேர்தல்ல காங்கிரஸோட பிரச்சாரம் எடுபடுமா? எடுபடாதா? ஆ பிரதமர் மோடிக்கு மகாராஷ்டிராவுல ஆ ஆதரவு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிறத தேர்தலோட முடிவ வரும்போது நம்ம பார்க்கலாம்.